அதிமுக பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தால்தான் வெற்றி பெற முடியும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் மத்திய அரசோ மாநில அரசோ கவிழும் வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். அதாவது ஒரே பிராக்டிக்கலா இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் மத்திய அரசாங்கம் எனக்கு தெரிந்து 2 ஆண்டுகளாக பல்வேறு தரப்புல கருத்து கேட்பெல்லாம் நடத்தி பல்வேறு தலைவர்கள் எல்லோருடையும் கலந்து ஆலோசித்து கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு இது பிராக்டிக்கலா முடியுங்கிறதுல இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்பதுதான் உண்மை. நடைமுறை சிக்கல்ங்கிறத தாண்டி இப்ப 29ல இருந்து இந்த அடாப்ட் பண்றாங்கன்னா, இடையில ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதோ ஜனநாயக நாட்டுல ஒரு அரசாங்கம் கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல மத்திய அரசாங்கமே கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப எப்படி அதை பண்ண போறாங்கிறத நான் அதை படிக்கல. அதுக்கான இதை கொடுத்துருப்பாங்க. அதை நான் படிக்காததுனாலதான் நான் தெரிவு இல்லாம இருக்கேன்னு சொல்றேன். அதை தெரிஞ்சுட்டு நான் பேசுறேன். இன்னொன்னு, நீங்க சொல்ற மாதிரி அதிமுகங்கிற கட்சியை அழிந்து விடணும்னு அவங்க யாருமே நினைக்கல. அங்க உள்ள தலைவர்கள் யாரும் நினைக்கல. அந்த அம்மாவுடைய கட்சி சரியாக இருந்தால்தான், அம்மாவுடைய தொண்டர்கள் எப்படி பிரிந்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஓரணியில இருந்தாதான் திமுகங்கிற தீய சக்தி இன்றைக்கு கூட்டணி பலத்தோட இருக்கு. இருந்தாலும் பழனிசாமியை பொறுத்தவரை அவர் நான் மெகா கூட்டணி அமைப்பேன் சொல்றதே அவர் வீக்கா இருக்காருங்கிறதுக்கான காரணம் தான். அதனாலதான் அவங்க கட்சியில உள்ள நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அவர்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கவங்கள தன் வசமா வைத்திருக்கணுங்கிறதுக்காக சொல்ற ஒரு அரசியல் ரீதியான கருத்து தானே தவிர உண்மையில அவர் கூட மெகா கூட்டணி அமைப்பதற்கு கட்சிகள் இல்லை. திமுக கூட்டணி இல்லாம